ரொம்ப अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सज्जनरघुनाथाख्यं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घायते यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki Jai. இன்னைக்கு பாகவதம் 3வது காண்டம் முதல் புத்தகம் ஹரே கிருஷ்ணா அத்தியாயம். மாதாஜி. பிரணாம் ஸ்மிதாஜி. அத்தியாயம் 3 பதம் 27. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹிரண்யம் ரஜதம் சையாம் வாசாம்சி அஜின கம்பலான் யானம் ரதான் இபான் கன்யா தராம் விருத்தி கிரீமபி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஓகே மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்ராசா பக்தி வேதாந்த பிரபுபதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிராமணர்களுக்கு சிறந்த பசுக்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கைக்கு தேவையான தங்கம், தங்க காசுகள், படுக்கை, உடை, மிருகத்தோல், ஆசனங்கள், போர்வைகள், குதிரைகள், யானைகள், பெண்கள் மற்றும் போதுமான நிலம் ஆகிய பொருட்களும் கூட அளிக்கப்பட்டன. உள்ளுரை. இவ்வெல்லா தானங்களும் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் பௌதீக நன்மைகளுக்காக தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணித்துள்ள பிராமணர்களுக்கென உள்ளவை ஆகும். பிராமணர்கள் சம்பளத்திற்காக சேவை செய்பவர்கள் அல்ல. அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சமூகத்தால் அளிக்கப்பட்டு வந்தன. திருமணம் செய்து கொள்ளவும் முடியாத ஏழ்மையான நிலையிலிருந்த சில பிராமணர்களுக்கு பெண்களும் கொடுக்கப்பட்டனர். எனவே பிராமணர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகளே இல்லாமல் இருந்தது. சத்திரிய அரசர்களும் பணக்கார வணிகர்களும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் அளித்து வந்தனர். அதற்கு பதிலாக பிராமணர்கள் தங்களுடைய வாழ்வையே சமூகத்தின் உயர்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டனர். வெவ்வேறு பிரிவுகளுக்கு இடையிலான சமூக ஒத்துழைப்பு அவ்வாறுதான் இருந்து வந்தது. பிறகு பிராமண பிரிவினருக்கு பிராமண தகுதிகள் இல்லாத சமயத்திலும் சமூகம் அவர்களது தேவைகளை அளித்து வந்ததால் படிப்படியாக அவர்கள் உடம்பு நலுங்காமல் வாழ ஆரம்பித்தனர். இதனால் படிப்படியாக அவர்கள் பிரம்ம பந்துக்கள், அதாவது தகுதியற்ற பிராமணர்களின் நிலைக்கு இழிவடைந்தனர். இவ்வாறாக மற்ற சமூக பிரிவினர்களும் கூட முன்னேற்றமான வாழ்வின் தரத்திலிருந்து படிப்படியாக பின்னோக்கி சென்றனர். பகவத்கீதை கூறுவது போல் ஜாதி முறை பகவானால் உண்டாக்கப்பட்டதாகும். இது சமூகத்திற்கு ஒருவன் செய்யும் செயலின் குணத்திற்கேற்ப தீர்மானிக்கப்படுகிறது. இந்த ஜாதி முறையானது தற்போதைய இழிவடைந்த சமூகத்தில் தவறாக உரிமை கொண்டாடுவது போல் பிறப்புரிமைக்கேற்ப தீர்மானிக்கப்படுவது அல்ல. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி பேஜ் எத்தனை மாதாஜி? மாதாஜி என்னோட புக்ல 153. 135 மாதாஜி எங்க புக்ல. அதான் ஸ்லோகம் பாத்துக்கோங்க. நீங்க 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகம்.
ஓகே. இப்ப பிராமணர்கள் அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பவதி பிஷான் தேஹி அப்படின்னு சொல்லி பிக்ஷை எடுத்து அவர்கள் தங்களை அந்த உணவை வந்து அவங்க திருப்தி பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்காக, பணம் சம்பாதிப்பதற்காக வெளியில போய் அவங்க சம்பளத்துக்காக சேவை செய்பவர்கள் கிடையாது. ஏன்னா பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவங்கதான் சமுதாயத்தின் மூளை பகுதி. பகவானுடைய தலையிலிருந்து பிறந்தவர்களாக கருதப்படுறாங்க. பகவானுடைய ஜட ரூபத்துல அவர் தலையிலிருந்து தோன்றுபவர்கள் இவங்க பிராமணர்கள். சத்திரியர்கள் அவங்க பகவானுடைய தோள்களில் இருந்தும் பகவானுடைய இடையிலிருந்து வைஷ்யர்களும் அவர் பாதங்கள்ல கால்கள்ல இருந்து சூத்திரர்களும் தோன்றுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த காலத்துல பிராமணர்களுக்கு வந்து அரசர்கள் செல்வந்தர்கள் இவங்கெல்லாம் தானமா கொடுப்பாங்க. பிராமணர்களோட வேலை என்னன்னா பட்டன பாடன யஜன யாஜன தான பரிக்கிரக அப்படின்னு சொல்லி அவங்க இந்த வேலையை மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்போ சம்பாதிக்கிறது கிடையாது. அவங்க பணத்துக்காக போய் அடிமையாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களது நோக்கம் பௌதிகமா இருக்காது. ஏன்னா பிரம்மனை அறிந்தவன் தான் பிராமணன். அப்படிப்பட்ட பிராமணன் வந்து சமுதாயத்துல எல்லாரையும் வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல நிலையில வச்சிருந்தாதான் அவனால வழி நடத்த முடியும். அதனால அரசர்கள் ராஜகுருவாக அவங்கள வச்சுக்கிட்டு பிராமணர்களை வச்சுக்கிட்டு அவங்களோட ஆலோசனைப்படி வேத முறைப்படி அரசாண்டார்கள். இப்ப பிராமணர்கள் தான் வழிகாட்டுவாங்க. அரசர் வந்து அந்த வழியில சென்று அரசாழ்வார். ஆனா இன்னைக்கு அந்த தகுதி பிராமண தகுதி யாருக்குமே இல்லை. ஏன்னா கலியுகத்துல கலோ சூத்திர சம்பவம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சூத்திரர்களா பிறக்குறாங்க. ஏன்னா பிராமணர்களா கிடையாது. அந்த காலத்துல பிராமணர்கள் அப்படின்னா அவங்க சாபம் கொடுக்கறதுனாலயே ஒருத்தர் கொள்ள முடியும். அவ்வளவு வலிமை வாய்ந்தது பிராமணர்களோட சொற்கள். அப்போ பிராமணர்களை வந்து யாரும் வந்து அவங்களுக்கு தீங்கிழைக்க கூடாது, பிரம்மஹத்தி தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற பயமெல்லாம் அன்னைக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு இல்ல. ஏன்னா பிராமணர்களா இல்ல, பிரம்ம பந்துக்களாக இருக்கிறார்கள். பிராமண பந்து அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒரு உறவினராக இருக்கிறாங்களே தவிர அவங்க தன்மையால உணர்வால பிராமணர்களா கிடையாது. அப்ப உணர்வால அவங்க பிராமணர்களா இல்ல. இப்ப பிராமணன் அப்படின்னா பிரம்மத்தை அறிந்தவனாக இருக்க வேண்டும். அன்னைக்கு அவங்க வந்து மந்திரங்களை வந்து சரியா உச்சரித்தாங்க. அந்த மந்திரத்தோட சக்தி வலிமை எப்படி இருந்தது அப்படின்னா அந்த வேள்விகள்ல தீ மூட்டுவாங்க, மந்திரங்களாலே தீ மூட்டுவாங்க. அப்புறம் அக்னி கட்டைகளின் மூலமா தீ மூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தீப்பெட்டி, அப்புறம் லைட்டர். இப்பெல்லாம் நம்ம பெட்ரோலு சீமெண்ணெய் அதெல்லாம் ஊத்துனாதான் கொளுத்த முடியும். அந்த அளவுக்கு தன்மை வந்து இறங்கிட்டே இருக்கு. அந்த பவித்திரமான தன்மை கீழே இறங்கி இறங்கி இப்ப பிராமணர்கள் வந்து அன்னைக்கு சமுதாய கோட்பாடுகளை நல்லா மதிச்சாங்க. வேதங்களை நன்கு பயின்றார்கள். வேதங்களை சரியா உச்சரித்தாங்க. அதன் மூலமா மழை நல்லா பெஞ்சது. பருவங்கள் கரெக்டா இருந்தது. பருவ காலங்கள் இன்னைக்கெல்லாம் எந்த கோடை காலத்திலயும் மழை பெய்யுது, வெள்ளம் வருது, குளிர்காலத்துல வெயில் அடிக்குது. இப்படி மாறி மாறி பருவங்கள் இருக்கு. ஏன்னா சமுதாயத்துல எல்லாமே மாறி போச்சு கலியுகத்துல. அப்ப அவங்களுக்கு தேவை அந்த காலத்துல வந்து பிராமணர்களுக்கு தேவையானதை மன்னன் அளித்தார். அப்ப செல்வந்தர்கள் எல்லாம் யாகம் பண்ணுவாங்க அவங்க வீட்டுல. அவங்க வந்து தானமா அவங்களுக்கு வேண்டிய பணம், பொருள், தங்கம், போர்வை, குதிரை, யானை, பெண்கள், ஈவன் பெண்கள் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பிராமணர்களுக்கு. பெண்ணே கிடைக்காத பிராமணனுக்கு. இப்படி இவங்க சமுதாயத்துல அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சது. அதனால அவங்களை ஏங்க வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தது. ஆனா பிராமணர்களுக்கு கொடுக்கறதே காலப்போக்குல என்ன நினைச்சிட்டாங்க, அது எதுக்காக அவங்களுக்கு அவ்வளவு கொடுக்கணும்? ஏன்னா இந்த வழி வழியா வர்ற அந்த வேத கொள்கைகள் எல்லாம் மறந்துட்டதுனால மக்கள் நினைக்கிறாங்க, நாம எதுக்கு அவங்களுக்கு தானம் கொடுக்கணும்? அதனால நம்மளுக்கு என்ன? எனக்கு தானம் கொடுக்கறது வந்து வெளிப்படையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது. அது புண்ணிய பலன் பின்னாடி அவங்க அனுபவிக்கலாம். பிராமணருக்குத்தான் தானம் கொடுக்க வேண்டும். அது சத்துவகுண தானம். ரஜோகுண தானத்துல கொடுக்கறது நீங்க வெளியில போய் எனக்கு இந்த பலன் கிடைக்கிறதுக்காக இது கொடுக்குறேன், நான் ஒரு கல்வி நிலையத்துக்கு நான் ஒரு செல்வத்தை அளித்தால் அது எனக்கு பின்னாடி என் மக்களுக்கு கல்வி தரும், எனக்கு பின்னாடி அது பயன் பெறும், அடுத்த ஜென்மத்துல நான் நல்லா படிக்கிறோன்னா இருப்பேன், அந்த சரஸ்வதியோட கடாட்சம் எனக்கு கிடைக்கும். இப்படி பலன் கருதி செய்வது ரஜோகுண தானம். அதே தத்துவகுண தானம்னா என்னங்க மாதாஜி?
ஒரு நிமிஷம் மாதாஜி. அதே தமோகுண தானம் அப்படின்னா, ஒரு குடிகாரனுக்கு இந்தா நீ குடிச்சுக்கோ, ஒரு ஒரு ஏழைக்கு வந்து நீ சிக்கன் சாப்பிட ஆசைப்படுறியா, இல்ல மட்டன் சாப்பிட ஆசைப்படுறியா, இந்தா இத போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுக்கறதெல்லாம் தமோகுண தானம். சோ இடம் பொருள் ஏவல், எந்த இடத்துல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எவ்வாறு கொடுக்க வேண்டும், அதுதான் சத்துவகுண தானம். சத்துவகுண தானங்கிறது நான் கொடுக்கிறேங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காது கொடுக்கின்ற தானம் சத்துவகுண தானம். ஏன்னா எந்த பொருளும் நம்மளோடது கிடையாது. பேசிக்கா இது எல்லாம் நாம டெம்பரரியா அனுபவிக்க ஒரு வாடகை வீடு மாதிரி இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். எதையும் நாம காதற்ற ஊசியும் வாராதுகன் கடைவழிக்கே. அப்ப இங்க வந்து நாம அனுபவிக்கிறதுக்கு டெம்பரரியா பகவான் கொடுக்கிறாரு. நம்ம புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கணுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். எண்ணெயை போட்டுட்டு மண்ணில உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டு. அப்ப நம்ம புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப நாம அதை அனுபவிக்கிறோம். நாம போன பிறவியில எவ்வளவு தானம் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில அனுபவிக்கிறோம். அப்ப அதே போல இந்த பிறவியில நாம தானம் கொடுக்கறது அடுத்த பிறவியில நாம இந்த பிறவியில கொடுக்கறது நாம அடுத்த பிறவியில அனுபவிக்கலாம். அப்படி விதைக்கின்ற விதையானது முளைத்து பின்னாண்ட பலன் தரும். விதைச்ச உடனே அது பலன் தராது. அப்ப பிராமணர்களுக்கு கொடுக்கறது வந்து ஏன்னா பகவானே சொல்றாரு, கோ பிராமண ஹிதாயச்ச ஜெகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம. கோ பிராமண அப்படின்னா, கோ அப்படின்னா பசுக்கள். பசுக்களும் பிராமணர்களும் எங்கு பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த சமுதாயமானது மிகவும் முன்னேறிய நிலையில் இருக்கும். பிராமணர்கள் இல்லாத சமுதாயம் அழிவடைகின்ற நிலையில இருக்கும். இப்ப பிராமணர்கள்னா பிறப்பால கிடையாது. பிறப்பால ஒரு பிராமணனா பிறந்து அவன் சாராய கடையிலயோ இல்ல மது சூது போன்ற அடிமை தனத்தில் இருந்தாலோ அவன் பிராமணன் கிடையாது. பிராமணனுக்கு ஒரு பந்து உறவினன் மட்டுமே. அப்ப உணர்வாள் குணத்தால் அவன் வந்து பிராமணனாக இருந்தால் மட்டுமே அவன் பிராமணன். மாதாஜி என்ன டவுட் கேட்டீங்க மாதாஜி? இல்ல சத்துவகுண இது தானம்னா என்னங்க மாதாஜி? அதான் சொன்னேன்லங்க மாதாஜி, இடம் பொருள் ஏவல். அது பார்த்து கொடுக்கணும். ஆமா, எந்த இடத்துல கொடுக்கலாம், நீங்க நினைச்ச இடத்துல போய் தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சாராய் கடைக்கு முன்னாடியோ இல்ல ஒரு சிக்கன் கடைக்கு முன்னாடியோ இல்ல அந்த மாதிரி இடங்களை விட நீங்க கோயில்கள்ல பக்தர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, ஒரு நிமிஷம் மாதாஜி அதை சொல்லி முடிச்சிடுறேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இதை கொடுத்தா எனக்கு இந்த பலன் கிடைக்கும், அது கொடுத்தா எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்களா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டு கொடுத்துட்டு இருக்காம பொதுவா தானம் கொடுக்கறது நாம உடனே கொடுக்கணும். ஏன்னா மனசு வந்து சீக்கிரம் நிலை மாறிடும். அப்ப கர்ணன் கூட வந்து இடது கையில தானம் கொடுப்பாராம். எதுக்கு நீங்க இடது கையில கொடுக்குறீங்க, அது தவறாச்சே அப்படின்னு கேட்கும்போது வலது கைக்கு மாத்திரக்குள்ள என் மனசு மாறிடும், அதனால நான் டக்குன்னு கொடுத்துட்டேன் அப்படின்பாராம். அப்போ அந்த மனசு வந்து எதுக்காக நீ அவங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு எல்லாம் சொல்லும். அப்ப நம்ம இப்ப கோயிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா பகவானுடைய பக்தி தொண்டுக்காக, அந்த பக்தி தொண்டுல இருக்கிற நாமெல்லாம் வந்து பகவானுக்கு எப்படி வேணா பக்தி பண்ணலாம். அப்ப நம்மளுடைய செல்வத்துல எப்படி நாம 50% ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி தங்களுடைய வருமானத்தின் 50% தங்களது உறவினர்களுக்கும் 50% ஒரு 25% உறவினர்களுக்கும் 50% பகவானுடைய பக்தி சேவைக்காகவும் 25% தங்களுடைய சொந்த உபயோகத்துக்காக வச்சுட்டாங்க. சோ நம்மளுடைய வருமானத்துல ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை பகவானுக்கு தரணும். அதுதான் நம்மளுக்கு உண்மையான பக்தி தொண்டு. எல்லாமே எனக்கு, என் குழந்தைகளுக்கு, என் பேரனுக்கு இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து உண்மையில நம்ம பேரன் பேத்திக்கு அனுபவிப்பாங்களான்னு தெரியாது. இடையில என்ன மாற்றம் வருமோ, முழுசா அவங்க இழந்துருவாங்களோ இல்ல வச்சுட்டு இருப்பாங்களோ, வச்சுட்டு அவங்க பேரன் பேத்திகளுக்கு அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்களோ அனுபவிப்பாங்களோ, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அப்ப நாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு முடிஞ்சதை பகவானுக்கு கொடுக்கும்போது பகவானுக்கு தெரியும் யாரை எப்படி காப்பாத்தணும், எங்க வச்சிருக்கணும் எல்லாம் தெரியும். அப்ப நாம் செய்கின்ற இந்த பக்தி புண்ணியமானது நம்ம பரம்பரையை காக்கும் கண்டிப்பா. ஆனா நாம நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நான் நிறைய பண்ணிருக்கேன் அதனால அவங்க பாதுகாக்க இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட கர்ம வினை எப்படியோ அப்ப நம்ம புண்ணியமும் சேர்ந்து
அவங்கள பாதுகாக்கும். ஓகே ஓகேங்க இப்போ மாதாஜி. எல்லாமே கர்ம வினை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு உம் சிக்கலான விஷயம். இது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. யாரு என்ன கர்மா பண்ணிருக்கா, எத்தனை அவங்கவங்க பிறவிக்கு முன்னாடி. செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி வரும் இல்லைங்களா மாதாஜி? ஆமாங்க. எத்தனை பிறவிக்கு குழந்தைகளானாலும் சரி, முன்னாடி. யாரானாலும் சரி, அவங்கவங்களுக்கு தகுந்தது ஆமாங்க. வந்துட்டே தான் இருக்கும். ஆமா. குழந்தையிலேயே கஷ்டப்படுறவங்களை எல்லாம் நாம பார்த்திருக்கலாம். ம். பெரியவங்களாய் கஷ்டப்படுறதையும் பார்த்திருக்கலாம். இடையில கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கலாம். ஆனா அந்த கர்ம வினை எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ணினாங்க, அதை ஏன் இப்ப அனுபவிக்கிறாங்க, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நல்லதை மட்டுமே செய்யணுங்கிறது ஒரு பேசிக். அது வந்து தர்மம். தர்மங்கிறது சாதாரண தர்மம் வேற, ஸ்வதர்மம் வேற. இதுக்கு நிறைய நிறைய இது வந்து நாம இது டீப்பா படிச்சா மட்டும்தான் புரியும். ஓகே. சாதாரண தர்மம் அப்படிங்கிறது சும்மா கல்வி தானம் பண்றது, நிழல் குடை அமைக்கிறது, சாலைகள் அமைக்கிறது, ஒரு குளம் வெட்டுறது, இதெல்லாம் சாதாரண தர்மம். அதான் உடலுக்கு செய்கின்றது, வெளிப்புறமான உடலுக்கு செய்கின்ற தர்மம். ஆனா அது நிலையற்றது. ஆனா பக்தி தொண்டு அப்படிங்கிற ஒரு பக்திக்காக செய்கின்ற தர்மம் அது நிலையானது. எது நித்தியமானது, எது அநித்தியமானதுன்னு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும் நம்மளுக்கு. நம்ம சாதாரண தர்மம் பண்றோம், அதெல்லாம் சாதாரண தர்மங்கள். ஸ்வதர்மம் அப்படிங்கிறது அதுக்கும் மேல உயர்ந்தது, அது நித்தியமானது. இப்ப பக்தர்களுக்கு செய்கின்ற தர்மம் உங்களுக்கு பக்தியை மேலும் மேலும் பெருகச் செய்யும். ஒரு குடிகாரனுக்கு கொடுத்தீங்கன்னா அது தமோ குணத்துல செய்யப்படுறது. சத்துவ குணத்துல அப்படின்னா இப்ப நீங்க பிராமணர்களுக்கு கொடுக்கலாம், பகவானோட கோயிலுக்கு கொடுக்கறதுனால பகவான சிலா ரூபமாக அங்க வழிபடுறதுக்கு நிறைய பக்தர்கள் வருவாங்க. அப்ப கோயில்ங்கிறது நம்ம வீடு மாதிரி கிடையாது. வீட்டுல நாம குடும்பஸ்தரா இருக்கிறோம், முக்குணங்கள்ல இருக்கிறோம். ஆனா கோயிலுக்கு வர்றவங்க பாருங்க, செருப்ப வெளியில விடுறப்பவே அவங்க ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் விட்டுட்டு சத்துவ குணத்துல தான் உள்ள நுழைவாங்க. கோயிலுக்கு உள்ள வர்றவங்க எல்லாமே ஒரு பயத்தோட, ஏன்னா பகவானுக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் அங்க இருக்கும். அதனால கெட்ட சிந்தனைகள் இருக்காது. அவங்க கிட்ட காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் போன்ற சிந்தனைகள் இருக்காது. அதனாலதான் அங்க வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும். நல்லா பாசிட்டிவா இருக்கும் வைப்ரேஷன். ஏன்னா மக்கள் எல்லாமே அங்க அமைதியா இருப்பாங்க, சத்தம் போட்டு பேச மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க. பகவானோட மந்திரங்கள் அங்க ஒலிக்கும். அப்ப பகவானுக்கு உரிய அந்த எந்திரங்கள் பதிக்கப்பட்டு இருக்கும். அதனால அந்த இடங்கள் சக்தி வாய்ந்ததா இருக்கும். குளக்கரை பக்கம் அமைச்சிருப்பாங்க கோயில்கள் எல்லாம், நதிக்கரை பக்கம் அமைச்சிருப்பாங்க. ஊரை விட்டு ஒதுங்கி அமைதியான இடத்துல இருக்கும். அங்க சிலா விக்கிரகங்கள் வந்து கலசங்கள் மூலமா அந்த நவதானியங்கள் எல்லாம் வச்சு அந்த வான்வெளியில இருக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய அப்படியே இழுத்து அங்க பகவானோட எந்திரத்திலையும் சேர்ந்து அந்த சக்தி எல்லாம் அங்க வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சிந்தனையை அங்க தோற்றுவிக்கும். அதனால கோயில் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. இப்ப தண்ணி நிலத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ஏன் ஒரு சில இடத்துல மட்டும் கிணறு வெட்டுறாங்க, போர்வெல் போடுறாங்க? ஏன்னா அந்த இடத்துல அதிகமான தண்ணி இருக்கும். அதே போல அதிகமான சக்தி இருக்கிற இடத்துல கோயில் கட்டுவாங்க அன்னைக்கு முன்னோர்கள் எல்லாம். சில கோயில்கள் சுயம்புவா இருக்கும், சில கோயில்கள் தேவர்கள் வச்சிருப்பாங்க, சில கோயில்கள் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருப்பாங்க, சில கோயில்கள் வந்து மக்களா வச்சிருப்பாங்க. இப்படி பல கோயில்கள் கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதனாலதான் கோயிலுக்கு போறதுனால கொஞ்சம் நிம்மதி அடைகிறாங்க ஒவ்வொருத்தரும். கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அப்ப சத்துவகுண தானம் அப்படிங்கிறது பக்தர்களுக்கும் கோயில்களுக்கு வழங்குவது சத்துவகுண தானம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இதை கொடுத்தா எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுயநல நோக்கம் இல்லாம, எதுவுமே நம்மளோட பொருள் கிடையாது. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் தேனே தெக்தேன புஞ்சீதா மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். எல்லாமே பகவானுடையது. நம்ம டெம்பரரியா இங்க வந்து நம்ம பெயரை போட்டு ஒரு நிலத்தை எழுதிக்கிறோம், இல்ல ஒரு வீட்டை எழுதிக்கிறோம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ஆனா இது நம்ம நிலையா இருக்கிறோமா கேட்டா கிடையாது. நம்ம ஆயுள் எவ்வளவோ, 20 வயசானாலும் சரி, 5 வயசுல அந்த பொருள் கிடைச்சாலும் சரி, 6 வயசுல நம்ம உயிர் போனா அது இல்லை நம்மளுக்கு. 20 வயசுல போனாலும் உயிர் போனாலும் கிடையாது. இல்ல 80 வயசு இருந்தாலும் நம்மளுக்கு அதை முழுசா அனுபவிக்க முடியாது. ஒரு நிலத்துல நீங்க படுத்து உருளவா முடியும் 20 ஏக்கரா இருந்தா? முடியாது. அனுபவிக்க முடியாது. ஆனா என்னோட பேர்ல இருக்கிறங்கிற ஒரு மமதை, ஒரு கர்வத்தை மட்டும், அகங்காரத்தை மட்டும் வளர்த்துக்கிறோம். எதுவுமே எல்லாமே பகவானுடையது.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அனைத்தையும் தோற்றுவித்தவர் அவர்தான். ஸோ இருக்கிற வரைக்கும் டெம்பரரியா அனுபவிச்சுக்கிட்டு என்னுடையதல்ல, இது என்றும் பகவானுடையது அப்படிங்கிற ஆழ்ந்த ஒரு கருத்தை நம்ம மனசுக்குள்ள எப்போ வச்சுக்கணும். சத்துவகுண தானம்னா இப்ப தெரிஞ்சதுங்களா? ஓகே மாதாஜி, நன்றி எந்த ஒரு மாதாஜி. பிரதிபலனையும் எதிர்பார்க்காது தமிழ். யாருக்கு தானம் கொடுக்கணும்னு ஓகே. அந்த நபருக்கு தான் கொடுக்கணும். எல்லாரையுமே இப்ப ஒரு பிச்சைக்காரன் வரான் உங்க வீட்டுக்கு, ஐயோ பாவம் இவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்கலான்னு எடுத்து கொடுத்துட்டீங்க. அவன் போய் சாராய கடையில குடிக்கிறான். correct. அந்த 100 ரூபாய்க்கு 2 குவார்டர் வாங்கி குடிக்கிறான். குடிச்சிட்டு அவன் வீட்டுல போய் பொண்டாட்டி அடிக்கிறான், பிள்ளைங்களை அடிக்கிறான், நிறைய வார்த்தைகள் பேசுறான். அந்த பாவங்கள்ல ஒரு பங்கு உங்களுக்கு வரும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க மாதாஜி. அதனால யாருக்கு கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், நான் என்கின்ற கர்வம் இல்லாம எல்லாம் பகவானுடைய சொத்து, அதனால எனக்கு இந்த பிரதிபலன் வேண்டாம், பகவானுடைய தொண்டுக்காக இதை நான் தருகிறேன் அப்படின்னு கொடுக்கறது தான் சத்துவகுண தானம். அடுத்தது பதம் 28. அன்னம் சோறு ரசம் தேப்யோ தத்வா பகவத் அர்ப்பணம் நான் படிக்கிறேங்க மாதாஜி. சூரா பிரணேமுர்புவி மூர்த்தபிஹி. நான் படிக்கிறேங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு. அதன் பிறகு பகவானுக்கு முதலில் அர்ப்பணம் செய்யப்பட்ட அறுசுவை உணவு வகைகளை பிராமணர்களுக்கு அளித்த அவர்கள் தங்கள் தலைகள் பூமியை தொட பணிவுடன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினர். பசுக்களையும் பிராமணர்களையும் பராமரித்து பக்குவமாக அவர்களை வாழ்ந்து வந்தனர். பொருளுரை. பிரபாச புண்ணிய தீர்த்தத்தில் யாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்கள் உயர்ந்த பண்பாடு உடையவையாக இருந்தன. மனித வாழ்வின் பூரணத்துவம் பின்வரும் கொள்கைகளால் அடையப்படுகிறது. பசு பராமரிப்பு, பிராமண பண்பாட்டை பராமரித்தல் மற்றும் அனைத்திற்கும் மேலாக பகவானின் தூய பக்தராதல். பகவானின் பக்தராகாமல் மனித வாழ்வை ஒருவனால் பூரணமுள்ளதாக செய்து கொள்ள முடியாது. பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை ஆகியவை இல்லாத ஆன்மீக உலகுக்கு ஏற்றம் பெறுவதே மனித வாழ்வின் பூரணத்துவமும் மிக உயர்ந்த நோக்கமும் ஆகும். இந்நோக்கத்தை பெறாமலே பெயரளவிலான பௌதீக சுகபோகங்களில் எவ்வளவுதான் முன்னேறி இருந்தாலும் அது ஒருவனுடைய வாழ்வில் பூரணத்துவத்தை அளிக்காது. பிராமணர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கும் பகவானுக்கு முதலில் அர்ப்பணம் செய்யப்படாத எந்த உணவையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பகவானுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட உணவுகளை பகவானின் கருணையாக பக்தர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். எப்படி பார்த்தாலும் மனிதர்களுக்கு பிற ஜீவன்களுக்கும் பகவான் தான் எல்லா வகையான உணவு வகைகளையும் அளிக்கிறார். வாழ்வின் முக்கிய தேவைகளான தானியங்கள், காய்கறிகள், பால், நீர் போன்ற எல்லா உணவு வகைகளையும் மனித குலத்திற்கு அளிப்பவர் பகவானே என்பதையும், இத்தகைய உணவு வகையான மனித முயற்சியால் தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்ய முடியாது என்பதையும் ஒரு மனிதன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். புத்திசாலி பிரிவினர் பிராமணர்கள் என்றும், பரம சத்தியத்தை அவரது உன்னதமான உருவ நிலையில் அறிந்திருப்பவர்கள் வைஷ்ணவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே யாகத்தில் மிஞ்சிய உணவு வகைகளை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றனர். யாகம் என்பது யக்ஞ புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்கென உள்ளதாகும். யாகத்தில் மிஞ்சிய உணவு வகைகளை ஏற்றுக்கொள்பவர்கள் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுகிறார் என்றும், தனது சொந்த புலன்களை திருப்திப்படுத்துவதற்காக உணவு தயாரிப்பவன் எல்லா பாவங்களையும் ஏற்றுக்கொள்கிறான் என்றும் பகவத்கீதை கூறுகிறது. 3.13 கூறுகிறது. பிரபாச புண்ணிய தீர்த்தத்தில் தகுதியுள்ள பிராமணர்களுக்கு அளிப்பதாக யாதவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் அனைத்தும் பரமபுருஷரான விஷ்ணுவுக்கு முதலில் அர்ப்பணிக்கப்பட்டவை ஆகும். யாதவர்கள் முதலில் சிரம் தாழ்த்தி தங்களது பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டனர். யாதவர்கள் வேத பண்பாட்டில் பக்குவமடைந்தவர்கள். வெவ்வேறு சமூக பிரிவினர்களுடன்
நன்கு ஒத்துழைப்பதின் மூலம் மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவதில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தனர். உரு ரசம் என்ற சொல்லும் இங்கு குறிப்பிடப்பட்டதாகும். தானியங்கள், காய்கறிகள் மற்றும் பால் ஆகியவற்றின் சேர்க்கையால் நூற்றுக்கணக்கான அறுசுவை உணவுகளை தயாரிக்க முடியும். இத்தகைய தயாரிப்புகள் சத்வ நற்குணத்தில் உள்ளவை என்பதால் அவற்றை பரமபுருஷருக்கு படைக்க முடியும். பகவத்கீதையில் 9.26 குறிப்பிடப்பட்டிருப்பது போல பழங்கள், மலர்கள், இலைகள் மற்றும் பானங்கள் ஆகியவற்றின் எல்லைக்கு உட்பட்ட உணவு வகைகள் பூரண பக்தியுடன் படைக்கப்படுமானால் அவற்றை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பகவானுக்கு நிவேதனம் செய்வதற்கு முக்கியமாக தேவைப்படும் அன்பும் பக்தியுமே ஆகும். பக்தர்களால் அர்ப்பணிக்கப்படும் இத்தகைய உணவுகளை உண்மையாகவே தாம் உண்பதாக பகவான் உறுதி செய்கிறார். எனவே நன்கு சீர்தூக்கி பார்ப்போமேயானால் யாதவர்கள் நாகரீக வாழ்வின் நன்கு பயிற்சி பெற்றிருந்தனர் என்பதையும் பகவானின் விருப்பத்தினால் பிராமண முனிவர்கள் அவர்களை சபித்தனர் என்பதையும் நம்மால் காண முடியும். பிராமணர்களிடமும் வைஷ்ணவர்களிடமும் அலட்சியமாக நடந்து கொள்ளக்கூடாது என்று இச்சம்பவம் நம்மை எச்சரிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் காண்டத்தின் பிருந்தாவனத்துக்கு வெளியில் பகவானின் லீலைகள் என்னும் தலைப்பை கொண்ட 3ஆம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி. அப்போ பசுக்கள் பிராமணர்களை பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சமுதாயத்தின் முக்கியமான கடமை. இன்னைக்கு நிலைமை நீங்க பார்க்கலாம். பசுக்கள் அப்படின்னா எங்கேயாவது கிராமத்துல நாம பாக்குறோம். பசுக்கள் எங்க இருக்குதுன்னே தெரியல. ஆனா பால் பவுடர் வச்சு கலக்கி நம்மளுக்கு தந்துடுறாங்க. டவுன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை, இந்த மெட்ரோபாலிட்டிக் சிட்டி அதுல பாத்தீங்கன்னா பாக்கெட் பால். அது ஆனா பாக்கெட் பால் எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னு நாம போய் கண்ணில் பாக்குறது கிடையாது. அந்த பால் பவுடரை கலக்கி வேற ஏதோ கெமிக்கல் எல்லாம் கலக்கி கொடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு பல பக்க விளைவுகள் வருதுன்னு அதையும் நாம காதால கேட்கிறோம், கண்களால படிக்கிறோம். இருந்தாலும் மக்கள் அதுக்கெல்லாம் அஞ்சறதே கிடையாது. காலம் போன போக்குல நாமளும் போலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப பசுக்கள் சாதுவான பிராணி. அது யாருக்கும் கெடுதல் பண்றது கிடையாது. ஒரு தாயோட பாலை ஒரு பிள்ளை 3 வருடம், மேக்சிமம் 3 வருடம் 4 வருடம் குடிக்கலாம். ஆனா முழுமையா அதுவே அவனுக்கு திருப்தியா இருக்காது. அப்போ தாய் பாலுக்கு பின்னாடி நம்மளுக்கு பசுவோட பால் தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது வாழ்நாள் இறப்பு வரைக்குமே அந்த பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் போன்ற பன்னீர் பால் கட்டி, அந்த பன்னீர் போன்ற பொருட்களை எல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதன் மூலமா நம்மளுக்கு புரோட்டீன், நம்மளோட மூளை திசுக்கள் உறுதி அடைகிறதுக்கு அது வழிவகுக்குது. அப்ப பசுக்களோட சாணம் நம்மளுக்கு உரமாக பயன்படுது. அதனோட கோமயம் அப்படின்ற சொல்ற சிறுநீர் அது பல மருந்து பொருட்களை உருவாக்க பயன்படுது. கேன்சரை கியூர் பண்றதுக்கு கூட இப்ப அதை பயன்படுத்துறாங்க. அப்படி பசுவில இருந்து வர்ற எல்லா பொருட்களுமே நம்மளுக்கு மிகவும் உபயோகமானதா இருக்கு. அப்ப அந்த சாதுவான பிராணி 7 தாய்களில் ஒன்றாக பசுவும் கருதப்படுது. பெற்ற தாய், நம்மளை அந்த நர்ஸ்ன்னு சொல்ற அந்த நம்மளை பராமரிக்கின்றவள், அப்புறம் இந்த பசு, அப்புறம் ராஜமாதா, குரு பத்தினி, இப்படி 7 பேர் இருக்காங்க. 7 தாய்கள் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த பசு நம்மளுக்கு தாய் போன்றது. அந்த பசுவை இன்னைக்கு பல விதமா தோலுக்காக, அந்த பசுவோட தோலுக்காகவும், அதைய வெட்டி மாமிசமா பயன்படுத்துறதுக்காகவும் பல பசு வதைகள் நடைபெறுது. ஆனா அப்படியெல்லாம் நடைபெறும் போது அது வேதத்தை மீறி நாம் செய்கின்ற அந்த அநியாயங்கள் நம்மளுக்கு திருப்பி பல தொல்லைகளை இயற்கையோட சட்டத்தினால நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இயற்கை சட்டம் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுக்கு நிலநடுக்கத்தை கொடுக்கறதும், புயல் மற்றும் பற்றாக்குறை, வறுமை, ஏழ்மை இதெல்லாம் நம்மளுக்கு தருது. இயற்கையோட சட்டத்தினால நாம பாதிக்கப்படுறோம். ஏன்னா பசுவையும் பிராமணர்களையும் பராமரிக்காத ஒரு சமுதாயம் மிகவும் இழிவடைந்த நிலையில் இருக்கும். அங்க சூத்திரர்களோட ஆட்சி தான் நிறைய இருக்கும். சூத்திரர்கள் குணத்தால எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, மிகவும் மோசமான
குணமுடையவர்கள். தப்பா நல்லதா புரிஞ்சுக்குவாங்க, நல்லதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட சூத்திரர்கள் ஆட்சி தான் இன்னைக்கு நடக்குது கலியுகத்துல நிறைய பக்கம். பிராமணர்கள் ஆட்சி செய்யறதுங்கிறது இப்ப கிடையாது. பிராமணர்களோட அறிவுரையை ஏற்று ஆட்சி செய்பவர்கள். அன்னைக்கெல்லாம் ராஜா ரிஷிகளா இருந்தாங்க. ராஜாக்களாகவும் இருந்தாங்க, ரிஷிகளாகவும் இருந்தாங்க. அந்தரத்தன்மை அவங்ககிட்டயே இருந்தது. அதையும் மீறி அவங்க குருக்கள், ராஜகுருக்கள் கிட்ட அறிவுரை பெற்று ஆட்சி செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த அறிவை வந்து யூஸ் பண்றது கிடையாது. பிராமண அறிவை யாருமே யூஸ் பண்றது இல்ல. அப்ப இந்த உலகில பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை எங்கேயுமே இருக்கு. யாருமே இதுல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த ஜட உலகத்துல பிரம்ம புவனாலோக புனராவார்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியத்து கௌந்தேய புனர்ஜென்மன வித்தியதே அப்படின்னு சொல்லி, சத்தியலோகத்திலிருந்து பாதாள லோகம் வரை எங்கு சுற்றித் திரிந்தாலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இது எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா மனித வாழ்வினோட பூர்ணத்துவம் என்னன்னா, ஆன்மீக உலகுக்கு ஏற்றம் பெற வேண்டும். அங்கதான் இது இருக்காது. அங்க பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, நோயும் கிடையாது, முதுமை கிடையாது. ஆனா இங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, வாழ்க்கையோட முடிவு என்னன்னு தெரியாம இயந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடி 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 கடைசியில் செத்து போயிடுறாங்க. எதுக்காக பிறந்தோம், எதுக்காக இறக்குறோம், மறுபடியும் நம்மளோட கதி என்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மனிதர்கிட்ட கிடையாது. அப்போ இங்க பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு பகவான் தான் எல்லா வகையான உணவையும் அளிக்கின்றார். தானியங்கள், காய்கள், பால், நீர். அதனால் அந்த யாக சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யா தன்ன சம்பவக யக்ஞாத் பவதி பர்ஜன்யோ யக்ஞக கர்ம சமுத்பவக அப்படின்னு. மழையால வந்து தானியங்கள் வருது. அந்த தானியங்கள் தான் எல்லா ஜீவன்கள் உடல்லையும் போய் சேருது. அப்ப அந்த தானியங்கள் எப்படி வருதுன்னா, யாகம் செய்யறதுனால மழையும், அந்த விதிக்கப்பட்ட கடமையினால அந்த மழை வர்றதுனால மறுபடியும் தானியம் வருது. அப்புறம் அந்த விதிக்கப்பட்ட கடமையான யாகம் அதனால செய்யப்படுது. அந்த யாகத்தின் மூலமா தேவர்களுக்கு அதை அர்ப்பணிக்கிறோம். தேவர்கள் அதை பகவானுக்கு அர்ப்பணிக்கிறாங்க. பகவான் திருப்தி அடைஞ்சாருன்னா மறுபடியும் தேவர்கள் திருப்தி அடைகிறாங்க. அதன் மூலமா தேவர்கள் மறுபடியும் மழையை தர்றாங்க. இப்படி அந்த யாக சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்படி யாகத்துல அர்ப்பணிக்கப்பட்ட உணவை சாப்பிட்றதுனால பகவானோட பக்தர்கள் எல்லா பாவங்கள்ல இருந்து விடுபடுறாங்க. ஆனா சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிக்கிறவங்க பாவத்தையே உண்கிறார்கள். ஏன்னா பிரசாதத்தை சாப்பிடாம வெறும் உணவை, அது வெஜிடேரியனா இருந்தா கூட, நீங்க வந்து காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்டாலும் கூட பிரசாதமா எடுக்கலைன்னா அது பாவம், அது பாவப்பட்டது, அதனால உங்களுக்கு பாவம் சேருது. சாதாரண விஷயம்தான். டெய்லியும் நாம் சாப்பிட்றோம். பகவானுக்கு அர்ப்பணிக்காம சாப்பிட்டா அது பாவம். எதனால? ஏன்னா அதை பயிர் பண்ணும்போது ஒரு ஒரு விவசாயி நிறைய உயிரினங்களை கொள்ள வேண்டியிருக்கு. அந்த மண்புழு, பூச்சி, புழுக்கள், கிருமிகள் அதையெல்லாம் கொன்னுதான் அந்த விவசாயி பயிரை விளைவிக்கிறார். அந்த பயிரை விளைவிச்சு அதை சந்தைக்கு கொண்டு வரக்குள்ள எவ்வளவோ கஷ்டம், மன நொந்து, அதை சரியான விலை கிடைக்கலனா அவர் வந்து மன கஷ்டத்தோட அது கொடுப்பார். ஒருத்தர்கிட்ட ஒரு மன கஷ்டத்தோட ஒரு பொருளை வாங்கினா அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பா திருப்தி அளிக்காது. சந்தோஷமா கொடுக்கிற ஒரு பொருள்ல இருக்கிற திருப்தி அவங்க மன கஷ்டத்தோட கொடுக்கறதுல வந்து நீங்க அனுபவிச்சிருக்கலாம். பலர் பல நிலைகள்ல அனுபவிச்சிருக்கலாம். ஒருத்தர் சந்தோஷமா நம்மளுக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதுல நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனா மனசை கஷ்டப்பட்டு நொந்து போய் ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அது நிலைக்காது. அது நம்மளுக்கு மேலும் துன்பத்தை கொடுக்கும். அது போல இங்க வந்து அவர் தன்னை எவ்வளவோ பாவங்களை சேர்த்து அதை பயிர் பண்றாரு. அது பயிர் பண்ணி சந்தைக்கு கொண்டு வந்து பல புரோக்கர்கள் மூலமா அதை கொடுத்து அவர் நட்டமடைகிறார். அந்த மனசை நொந்து நம்மளுக்கு கொடுக்கும்போது அதுல பாவ விளைவுகள் பல ஏந்தி வருது அந்த தானியம். அப்ப அதை நாம் சமைச்சு அப்படியே சாப்பிடும்போது நம்ம கைக்கு வரும்போது அதுல நிறைய பூச்சிகள் எல்லாம் இருக்கும். அரிசியில எல்லாம் பாத்தீங்கன்னா, அரிசி பருப்புல எல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி புழுவெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நாம கொண்டு சாப்பிடுறப்போ, அந்த உயிர்களையும் கொண்டு சாப்பிடுறப்போ அதனோட பாவத்தையும் சேர்ந்து நாம சாப்பிடுறோம். ஆனா பகவானுக்கு அதை படைக்கும் போது அதை சுத்தம் பண்ணி அந்த பாவ விளைவுகளை நீக்கி நம்மளுக்கு பிரசாதமா கொடுக்கிறார். இப்ப கோயில்கள்ல போய் நீங்க ஒரு சின்ன பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதையே நீங்க வீட்டுல பண்ணீங்கன்னா அது டேஸ்டே இருக்காது. ஏன்னா நாம படைக்கும் போது நாம
பகவானுக்கு அந்த உணர்வோட படைக்கணும். கடனேன்னு படைக்கிறது வேற. சோ நம்ம பௌதீகமா தான் இருக்கோம். அப்போ ரொம்ப அவசரமா இல்ல பௌதீகமா பகவானுக்கு படைக்கும் போது அதனாலதான் நம்ம குரு மந்திரம் சொல்றோம். குரு மந்திரம் ஏன்னா நம்மளுக்கு படைக்கிறதுக்கு தகுதி இல்ல. பகவானுக்கு நேரடியாக படைக்கக்கூடிய தகுதி நம்மளுக்கு கிடையாது. அப்ப குரு மூலமாக நாம படைக்கணும். ஏன்னா குரு எப்படி படைப்பாருன்னா, அவர் எப்பவுமே ஆன்மீக நிலையில் இருப்பவர். அவர்கிட்ட எந்த ஒரு பௌதீக நிலை கிடையாது. அப்ப அவர் ஆன்மீகமான நிலையில பகவானுக்கு ஹம், ஏற்ற முறையில் அவர் படைப்பார். அதை படைச்சு நம்மளுக்கு தருவார். அதனாலதான் குரு மந்திரத்தை சொல்லி நாம படைக்கிறோம். இப்படியே பாவத்தை இப்படி படைக்காமல் சாப்பிடுறவங்க, பிரசாதம் இல்லாம சாப்பிடுறவங்க பாவத்தையே உண்கிறார்கள். அப்ப அந்த பாவப்பட்ட உணவை உண்ணும் போது அந்த எந்த உணவை உண்கிறோமோ அதுக்கு தகுந்த ஒரு குணம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் நான் வெஜிடேரியனா இருப்பாங்க. அவங்களுக்கு சத்துவ குணம் இருக்கும். சாரி, சத்துவ குணம் இருக்காது, ரஜோகுணம் தமோகுணம் இருக்கும். ரொம்ப இப்போ ஒரு விலங்கோட உணவை சாப்பிட்றவங்க அப்படிங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த இழிவான புத்தி தான் வரும். அதை சாப்பிட்டு ரஜோகுணத்திலயும் தமோகுணத்தில இருப்பார். ஏன்னா அந்த விலங்கு துடிக்க துடிக்க கொல்லும் போது அதுக்கு ஒரு பய உணர்வு உண்டாகும். எந்த உணர்வை அந்த உடல்ல அந்த மிருகம் வெளிப்படுத்துதோ அதை சாப்பிட்றவங்களுக்கு அதே உணர்வு. அப்போ பயம் அப்படிங்கிற உணர்வுல தான் அது கொல்லப்படுது. எந்த மிருகமும் கொல்லும் போது அதுல உள்ளத்துல பயம் இருக்கும், துடிக்கும். அதை அவன் சாப்பிடும்போது அவனுக்கும் அதே உணர்வு வரும். இத நிறைய அனுபவத்தால நிறைய இப்ப இல்ல, முதல்ல நீங்க பார்த்திருக்கலாம். அந்த உணவு சாப்பிடும்போது ஒரு ரஜோகுணம் தமோ குணமும் வரும், மிருக உணர்வு வரும். அதனாலதான் மிருகங்களை சாப்பிடுவது ரொம்ப அநீதி. ஏன்னா எந்த ஒரு விலங்கோட எந்த ஒரு உயிர்வாளிகளோட வாழ்க்கையிலும் அடுத்தவர் இடையூறு பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு மகனாக இருந்தாலும் சரி. நாமெல்லாம் ரொம்ப ஒரு மகன் அப்படின்னா எனக்கு உரிமையானவன், இவனை நான் அடிக்கலாம், துன்புறுத்தலாம், என்னோட இஷ்டப்படி அவனை வளைக்கலாம். இல்ல அந்த உயிர்வாளி தன்னுடைய நோக்கத்திற்காக அனுபவிக்கணுங்கிற நோக்கத்திற்காக பிறந்திருக்கலாம். அதை ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபுல் கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த உயிர்வாளியை உங்ககிட்ட பகவான் எதுக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, பகவானை பற்றிய அறிவை கொடுத்து அவரிடம் அனுப்புவதற்காக தந்திருக்கார். சோ ஒரு தூய பக்தரிடம் கொடுக்கப்படும் அந்த ஆத்மா ரொம்ப புண்ணியமானது. ஆனா ஒரு மோசமான பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மா என்ன பாவம் செஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க அப்போ. சோ இறைவன் அந்த மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிற மாதிரி பிள்ளைகள் அமையிறது, பெற்றோர் அமையிறது எல்லாமே போன ஜென்மத்துல நாம பண்ணின கர்மாக்கு தகுந்த மாதிரி அமையுது. அப்போ இங்க நாம யாக சக்கரத்தை பார்த்தோம். அப்ப நம்மளோட முக்கியமான நோக்கம் இந்த உலகை விட்டு வெளியேறுவதுதான். இங்க பிரபாச புண்ணிய தீர்த்தத்துல பிராமணர்களுக்கு இங்க யாதவர்கள் உணவு வகைகள் அனைத்தையும் தானமா தந்து சிரம் தாழ்த்தி வணங்கி வணக்கம் தெரிவித்துக்கிறாங்க. அப்ப வெவ்வேறு சமூக பிரிவுகளுடன் நன்கு ஒத்துழைப்பதன் மூலமா மனித வாழ்வின் பூரணத்துவத்தை அடைவதில் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தனர். இப்ப 4 வர்ணங்கள், சாதுர்வர்ணம், மயாசிஷ்டம், குணகர்ம, விபாகச்சக அப்படின்னு 4 வர்ணங்கள். முதல் வர்ணத்தினர் பிராமணர்கள், 2வது சத்திரியர்கள். சத்திரியர்கள் அரசாள்பவர்கள். அவங்க ரஜோகுணத்துல அவங்க ரொம்ப கடினமான ஒரு உடல் உழைப்புடன் அவங்க போர் வீரர்களாக, மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அமைச்சர்களாக அவங்க இருக்காங்க. அடுத்தது வைஷ்யர்கள். வைஷ்யர்கள் தமோகுணத்திலையும் ரஜோகுணத்திலையும் இருப்பாங்க. வைஷ்யர்கள் வியாபாரம் செய்யறது, பொருள் ஈட்டி குடும்பத்திற்கு பொருள் ஈட்டுவது, அதே போல வரி கட்டுறதுனால அந்த சமுதாயத்துல அவங்க அரசாங்கங்களுக்கு அவங்க வரி செலுத்துறதுனால அந்த பணத்தை வச்சு ராஜாக்கள் மற்ற நன்மைகளை எல்லாம் செய்வாங்க மக்களுக்கு. அப்ப பசுக்களை பராமரிப்பது, விவசாயம் செய்வது இதெல்லாம் வைஷ்யர்களோட வேலை. தமோகுணத்தில் இருக்கிற சூத்திரர்கள் எதையும் நல்ல விதமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி, அறிவு பத்தாது. அப்படிங்கிறதுனால அவங்க இந்த மற்ற 3 பிரிவினர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுதான் பகவானுடைய ஏற்பாடா இருந்தது. அதனாலதான் வர்ணாசிர தர்மம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய ஒன்றாக வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதத்தின் துவக்கத்தில் வர்ணாசிர தர்மம் அடிப்படையானது.
வர்ண ஆசிரமம் அப்படிங்கிறது ஒழுங்குமுறை. அந்த ஒழுங்குமுறை இல்லை அப்படின்னா சமுதாயம் சமுதாயமா இருக்காது. அப்ப 4 பிரிவினர்களும் ஒரு சமுதாயத்துக்கு வேணும். ஆனா அது பிறப்பால கிடையாது, குணத்தின் அடிப்படையில பகவான் பிரிச்சிருக்காரு. அதுதான் சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தை தான் இப்ப தவறாக எல்லாரும் புரிஞ்சுகிட்டு, நாங்க உயர்ந்த ஜாதி, நீங்க கீழ் ஜாதி, நீங்க அவங்கள தொடக்கூடாது, இவங்கள தொடக்கூடாது, இதெல்லாம் கிடையாது. வெளிப்படையான விஷயம் இல்லை, இது உணர்வு பூர்வமான விஷயம். அதுதான். ஆனா இப்ப பல பிரிவுகளை ஜாதின்னு சொல்லி ஏற்படுத்திக்கிட்டு நம்மளுக்குள்ள சண்டையிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப முட்டாள்தனமானது. ஏன்னா பகவானுடைய ஏற்பாடு வேற, நாம புரிஞ்சுகிட்டது வேற. அப்போ இங்க உணவு அப்படின்னா நம்ம பகவான் நம்மளுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு இந்த ஜட உலகத்துக்கு வரும்போதே. அப்போ பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமோ பக்தியா பிரயச்சிதி தத் அகம் பக்தி வக்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக அப்படின்னு சொல்லி பத்திரம் புஷ்பம் ஃபலம், பழங்கள், மலர்கள், இலைகள், பானங்கள், இந்த உணவு வகைகளையே பக்தியோடு நாம படைத்து பகவானுக்கு படைத்து அதை நிவேதனமா செஞ்சு அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ பகவான் நீ ஆடு வெட்டு, கெடா வெட்டு, கோழி வெட்டு, எனக்கு மாமிசம் வேணும்னு பகவான் என்னைக்கு சொல்லல. ஆனா எல்லாரையும் அப்படி கட்டுப்படுத்த முடியாது. இப்ப தமோ குணத்துல இருக்கிறவங்க ஒரு சூத்திரர்கிட்ட போய் நீ இதுதான் சாப்பிடணும்னு சொன்னா அவனால முடியாது. ஏன்னா அவனுடைய அறிவு மங்கிய அறிவு. புத்தி இல்லாத ஒருவனுக்கு புத்தி சொல்றது எப்படின்னா, விஷம் ஒரு பாம்புக்கு பால் பார்க்கும் போது அது விஷமாத்தான் மாறி வெளிப்படுத்தும். அது போல சூத்திரனுக்கு போய் நீ இப்படி எல்லாம் இருக்கணும், வேதங்கள் படிக்கணும், பகவானுக்கு பக்தி பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னா அவனுடைய தமோ குணம் கீழ்நிலையான குணம். தப்பா நல்லதா புரிஞ்சுக்குவான், நல்லதை தப்பா புரிஞ்சுக்குவான். ராவணன் ஆண்டான் என்ன, எப்பவும் சோம்பேறித்தனம், பழைய சாதம் சாப்பிடுறது, மாமிசம் சாப்பிடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க புத்தி சொல்லிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவன் குணம் அப்படி. அந்த குணத்தை அவன் வளர்த்தி வச்சிருக்கிறதுனால அப்போ அவனுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை பகவான் கொடுத்திருக்காரு. அப்போ வேதங்கள் தமோகுண வேதங்கள் அவனுக்கு என்ன சொல்லுது, சரி அப்படித்தான் நீ சாப்பிடணும்னா போய் ஒரு உக்ர தெய்வம், ஒரு தெய்வங்கள்லயே தேவர்கள்லயே கீழ்நிலையில இருக்கிறவங்க கிட்ட போய் நீ வெட்டி சாப்பிட்டுக்கோ, இந்த குறிப்பிட்ட நாள், எல்லா நாளும் கிடையாது, குறிப்பிட்ட நாள் நீ வெட்டி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள தண்ணி தொளிச்சு விடுறாங்க வேதங்கள். தமோகுண வேதங்கள் வேதங்கள்லயே அப்படி பிரிஞ்சிருக்கு. அப்ப ரஜோகுணத்துக்கு தகுந்த மாதிரி வேதங்கள் சொல்லுது, சரி நீ தேவர்களை வழிபடணுமா, இந்தா நீ செல்வத்திற்கான அதிபதி லக்ஷ்மியை வழிபடலாம், சரஸ்வதியை வழிபடலாம் அப்படின்னு அவங்களுக்கு வழிகாட்டுது. இப்படி வேதங்கள் ஒரு பிரிவினருக்கு தகுந்த மாதிரி. இதே நீங்க பிராமணனுக்கு போய் நீ சாப்பிடலாம், மாமிசம் சாப்பிடலாம்னா எந்த பிராமணனாலும் சாப்பிடவும் முடியாது, அவன் சாப்பிடவும் விரும்ப மாட்டான். ஏன்னா அவன் சத்துவ குணத்துல இருக்கிறதுனால அதை விரும்புறது கிடையாது. சோ இப்படி பல வகையாக பகவான் பிரிச்சு அவங்கவுங்களுக்கு தகுந்த புத்திய சொல்றாரு. இப்ப ஒன்னாவது படிக்கிற குழந்தைக்கு போய் +2 பாடம் எடுத்தா அதுக்கு கொஞ்சம் கூட புரியாது. சோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி பாடங்கள் மாறுபடும். அப்ப வேதங்களை முழுமையா ஒருத்தர் ஒரே நிலையில படிக்கணும், ஒரே நிலையில புரிஞ்சுக்கணும்னா முடியாது. அது யாராருக்கு எப்படி பிரிக்கப்பட்டிருக்கோ அந்த நிலையில அவங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா பக்தி தொண்டு அப்படிங்கிறது பகவானுக்கு தூய அன்பு தொண்டு செய்யறது எல்லாராலையும் கொடுக்க முடியும். சோ அவங்க பிராமணத்தன்மையை வளர்த்து கொள்ள முடியும். எந்த இதுல பிறந்திருந்தாலும், சூத்திரனா பிறந்தாலும் கூட அவனுக்கு புத்தி நல்லா இன்டெலிஜென்ஸ் வேலை செஞ்சது அப்படின்னா அவனால பிராமணத்தன்மையை வளர்த்துக்க முடியும். ஏன்னா அவனுடைய குணம் மாறும், உணவு வகைகள் மாறும், அவனுடைய சத்சங்கம் விரிவடையும். பக்தர்களோட சங்கத்துல இருக்கிறவங்க என்னைக்குமே மேலதான் வருவாங்களோ தவிர என்னைக்கும் கீழே போக மாட்டாங்க. ஆனா பக்தர்கள் சங்கத்தை விடுத்து தானா முன்னேறுவேன், என்னுடைய அறிவை வச்சு நான் முன்னேறவங்கனால முன்னேறவே முடியாது. ஓகே, இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்து அத்தியாயம் 4, விதுரர் மைத்ரேயரை தேடிச் செல்லுதல். பதம் 1. உத்வ உவாச்ச அதேதத் அனுஜ்ஞாதா புக்த்வா பீத்வா வச வாருணீம் தயா விப்ரம் சித ஞானா துருக்தைர்மர்ம
பப்ருஷு. நான் நான் படிக்கிறேன் மாதாஜி, படிக்கணுங்க. சரிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. பிறகு பிராமணரின் அனுமதி பெற்ற போஜனம் செய்தபின் அவர்கள் அனைவரும் விஷ்ணு போத வம்சத்தின் சாதத்தால் செய்யப்பட்ட மதுவை அறிந்து அறிவிழுந்து இதயத்தை பிளக்கும் வசைமொழிகளை பேச ஆரம்பித்தனர். பொருளுரை. பிராமணர்களும் வைஷ்ணவர்களும் அரிசுவை உணவளித்த பின் விருந்தளித்தவரிடம் அனுமதி பெற்றபின் எஞ்சிய உணவை உண்பது வழக்கம். எனவே விருஷினி மற்றும் போத வம்சத்தினர்கள் பிராமணர்களின் அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டிருந்த உணவு வகைகளை உண்டனர். சத்தியர்கள் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் மதுவருந்தி அனுமதிக்கப்படுகின்றனர். எனவே அவர்கள் அனைவரும் சாதத்தால் செய்யப்பட்ட ஒரு வகை மதுவை அருந்தியதால் போதை ஏறியவர்களாய் தங்களது அறிவை இழந்தனர். இதனால் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த தங்களது உறவு முறைகளை மறந்து தங்களுக்கிடையில் இதயத்தை பிளக்கும் வசை மொழிகளை பேசினார். மது அருந்துதல் மிகவும் கெடுதி விளைவிக்க கூடியது என்பதால் மிகவும் பண்பட்ட இத்தகைய ஒரு குடும்பத்தினரால் கூட போதையால் மதிமயங்கி தங்களையே மறந்துவிட முடிகிறது. விருஷினி மற்றும் போஜன வம்சத்தினர் இவ்வாறு தங்களையே மறந்து விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் பகவானின் விருப்பத்தினால் அது நிகழ்ந்ததால் அவர்கள் ஒருவரையொருவர் சுடு சொற்களால் திட்டினார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இது நாம நேத்தே பார்த்தோம். எப்படி பகவானுடைய யதுவம்சம், யதுவம்சத்திலே பல பிரிவுகள், விருஷ்ணி போஜ வம்சம் அதெல்லாம். அப்போ பகவானே தன்னுடைய வம்சத்தை திருப்பி அனுப்புறார். ஏன்னா பகவானுக்கு சேவை செய்ய வந்த தேவர்கள் மற்றும் சகாக்கள் எல்லாருமே அவங்கவுங்க லோகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. அப்ப திருப்பி அனுப்புறதுங்கிறது பகவான் ஒரு லீலை மூலமா அதைய பண்றார். ஏன்னா இத பலரை குழப்பறதுக்காகவும் செய்யறார், பக்தர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் செய்யறார். அப்போ ஏதாவது ஒரு ரீசன் வேணும். இப்ப மரணம் அடைகிறாங்க அப்படின்னா திடீர்னு மரணம் அடையிறது இல்லை. அவங்க ஒரு ஆக்சிடென்ட், நோய், இல்ல ஹார்ட் அட்டாக்கும்பாங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க. ஸோ அது இங்க என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களையே, அந்த போஜ வம்சத்தினர், விருஷ்ணி வம்சத்தினர் எல்லாம் ஒரு இடத்துல பிரபாச தீர்த்தத்துல கூடிய அங்க ஒரு யாகம் பண்றாங்க. யாகம் பண்ணி அங்க பிராமணர்களுக்கெல்லாம், வைஷ்ணவர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போஜனம் கொடுக்குறாங்க. ஏன்னா பிராமணர்கள் எப்பவுமே பிறரிடம் வாங்கிதான் சாப்பிடுவாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஈவன் பிறர்கிட்ட வாங்க முடியலனாலும் கூட அன்னைக்கு வயல்வெளியில அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெல் கதிர்கள் அறுக்கும் போது பிராமணர்களுக்குன்னே அதை விட்டுடுவாங்க. அந்த செதறின நெல்லெல்லாம் அதை போய் பொறுக்கி எடுத்து சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி மீதம் இருக்கிற சாதத்தை அடுத்து நெல்லையோ சாதத்தையோ அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. யாருக்காவது அவங்க தானம் கொடுத்துருவாங்க. அடுத்த நாளுக்கு சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்ப நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நம்மளோட பெரிய பிரச்சனையே. இப்ப நம்ம பேரன் பேத்தி 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடணும்னு சேர்த்தி வைக்கிறோம். ஆனா அது நிஜமா இருக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன்னு. நம்ம ஒரு மனக்கோட்டை கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். நீங்க ஸ்ரீலங்கா ஒரு போர் மூண்ட சமயம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மில் ஓனர்கள் எல்லாம் அவங்க சொத்துக்கள் எல்லாம் அப்படியே அழிந்து பிச்சைக்காரர்கள் மாதிரி கட்டின வேட்டியோட தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்ப எப்ப அழியும் சொத்து அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. நம்ம உயிர் எப்ப போகும்னு தெரியாது. ஆனா நாம முட்டாள்தனமா சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அதிகமா சேர்த்து வைக்கவும் கூடாது, சேர்த்தாமல் இருக்கவும் கூடாது. அப்ப அதிகமா சேர்த்து வைக்கிறவனுக்கும் தண்டனை தான். ஏன்னா அவனும் அனுபவிக்க முடியாது, மத்தவங்களுக்கு கொடுக்கறதா நினைச்சு அவன் வச்சிருக்கிறதும் அந்த கர்மியோட சொத்து யாருக்குமே பலன் தராது. ஆனா சேர்த்தாம இருக்கிறத எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு தானே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்குமே உட்படாது. ஆனா பகவானோட சேவையில ஈடுபடுத்தி அதை பிறருக்கும் கொடுத்து தன்னுடைய வாரிசுகளுக்கும் கொடுக்கிறவன் ரொம்ப புத்திசாலி. அடுத்தது பதம் 2. தேசாமைரேய தோஷேன விஷமீகிருத சேதசாம் நிம்லோச்சதி ரவா வேணூனாம் இவ மர்தனம். மூங்கில் உறைவினால் அழிவு படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. மூங்கில்களின் உறைவினால் அழிவு ஏற்படுவதைப் போல சூரியன் அஸ்தமனத்தின் போது உண்டான குடிபோதையில்
தோஷத்தினால் மதிக்கெட்ட அவர்கள் அழிவு ஏற்படும். பொருளுரை: காட்டின் தீப்பற்றிக் கொள்ளும் அவசியம் ஏற்படும் பொழுது பகவான் விருப்பப்படி மூங்கில்கள் உராய்வினால் அது நிகழ்கின்றது. அதே போலவே பகவான் விருப்பப்படி சுய அழிவு முறையின் மூலமாக யது வம்சத்தினர் அனைவரும் அழிக்கப்பட்டனர். நடுக்காட்டில் மனித முயற்சியால் தீ உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறாக பகவானின் பாதுகாக்கப்பட்டிருந்த யது வம்சத்தின் பிரபஞ்சத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. பகவான் அவர்களது அழிவை விரும்பினர். இவ்வாறாக தத் அனுக்யாயாத என்ற சொல்லினால் காட்டின் கட்டுக்கடங்காதவர் போல அவர்களின் பகவான் சொற்படி நடந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தத் அனுஜ்ஞாத என்ற சொல்லால் சுட்டி காட்டப்படுவது போல் அவர்களும் பகவானின் சொற்படி நடந்தனர். அப்போ பகவான் இங்க பொம்மலாட்ட பொம்மைகள் மாதிரி நம்மளை ஆட்டுவிக்கின்றார். இவங்கெல்லாம் பகவானோட பக்தர்கள். பகவானோட பக்தர்கள் எப்பவுமே அந்தரங்க சக்தியோட கண்ட்ரோல்ல, பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆனா பக்தர் அல்லாதவர்கள் மாயையோட சக்தியில, வெளிப்புற சக்தியில அந்த கண்ட்ரோல்ல இருக்காங்க. சோ எல்லாருக்குமே துன்பம் வரும். எந்த ஜீவராசியானாலும் துன்பம் வரும். அப்ப பக்தர்களுக்கும் துன்பம் வருகின்றது. அது எதனால் வருதுன்னா பகவானோட ஏற்பாட்டினால. அப்ப இங்க அந்த பக்தர்களை எல்லாம், தனக்கு சேவை செய்தவர்களை, தன்னுடைய சகாக்களை, யது வம்சத்தினரை அவர் திருப்பி அனுப்ப அவர் முடிவு பண்ணிட்டார். அதனால அந்த லீலை நடக்குது. அது பகவானோட ஏற்பாட்டுல தான் நடக்குதோ தவிர அவங்க ஆணவத்தினால ஒருத்தர் அடிச்சுக்கல. அப்ப அந்த போதை அப்படிங்கிறது அந்த சத்திரிய குலத்தவர் அவங்கெல்லாம் ஒரு சமயத்துல மது அருந்தலாம். அப்ப அந்த மது அருந்தன போதைனால, இப்ப நாம சாதாரணமா ஒரு ரோட்ல ஒரு போதை அருந்தணும்னா பார்க்கலாம். நடு ரோட்ல படுத்து கிடப்பான். பஸ் வந்தாலும் நகரவே மாட்டான். அவனுக்கு அந்த பயமே இருக்காது. ஏன்னா போதை அவ்வளவு ஒரு மயக்கம். இந்த உலகமே எனக்கு அடிமைங்கிற மாதிரி படுத்து கிடப்பான். ஏய் ஏத்திட்டு போடா அப்படிமா. அந்த பஸ்காரன் நின்று தள்ளி அவனை திட்டிட்டு அப்புறம் போவான். அது மாதிரி போதையில் இருக்கிறவங்க என்ன செய்யறோம்னு தெரியாது. அதனாலதான் போதை அப்படிங்கிறது நம்மளுடைய தர்மத்தை குலைக்குது. செய்யக்கூடாத செயல்களை துணிஞ்சு செய்வாங்க போதையில. ஆனா இங்க பகவானோட சொற்படி அவங்க நடந்ததுனால அவங்க எல்லாம் திரும்பி போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு இறந்ததுக்கு ஒரு காரணம், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க எல்லாம் அந்தரங்க சக்தியின் பிடியில இருக்கிறவங்க, வெளிப்புற சக்தியின் பிடியில கிடையாது. அடுத்தது பதம் 3. பகவான் ஸ்வாத்ம மாயையா கதிம் தாம் அவலோக்யஷஹ சரஸ்வதீம் உபஸ்பிருஷ்ய விருஷமூலம் உபாபிச்சத். ரேகிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்க படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு: இவ்வாறாக தமது அந்தரங்க சக்தியினால் தமது குடும்பத்தின் முடிவை முன்னறிந்த பகவான் கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரைக்கு சென்று ஆசமனம் செய்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தார். உரை: தமது அவதார நோக்கம் நிறைவேறியதும் யாதவர்களாகவும் போதர்களாகவும் அவதரித்த தேவர்கள் அவரவர் உலகங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்பியதால் மேற்குறிப்பிடப்பட்ட யாதவ மற்றும் போதர்களின் எல்லா செயல்களும் பகவானின் அந்தரங்க சக்தியினால் நிறைவேற்றப்பட்டன. தமது புத்திரர்களாகவும் பேரன்களாகவும் இருந்த அவர்கள் அனைவருக்கும் பகவான் தமது தந்தை பாசத்தினால் முழு பாதுகாப்பை அளித்து வந்தார். பகவானின் முன்னிலையில் அவர்களால் எப்படி அழிவடைய முடியும் என்பது இப்பதத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது. அனைத்தும் பகவானாலேயே ஸ்வாத்ம மாயையா செய்யப்பட்டன. பகவானின் குடும்ப அங்கத்தினர்கள் அவரது அம்சங்களின் அம்சங்களாகவோ அல்லது சொர்க்கலோகங்களைச் சேர்ந்த தேவர்களாகவோ இருந்தனர். எனவே அவர்களை அவரவர் உலகிற்கு அனுப்பும் முன்பாக பகவான் அவர்களை பிரபாச தீர்த்தத்துக்கு அனுப்பினார். அங்கு அவர்கள் புண்ணியங்களை செய்து பூர்ண திருப்தி ஏற்படும் வரை உண்டு அருந்தி மகிழ்ந்தனர். பிறகு அவரவர் உலகிற்கு அவர்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றன. இதனால் சக்தி வாய்ந்த யது வம்சம் உலகிலிருந்து மறைந்து விட்டது என்பதை மற்றவர்களாலும் அறிந்து கொள்ள முடியும். முந்தைய பதத்தில் எல்லா செயல்களும் ஒவ்வொன்றாக பகவானால் ஏற்பாடு செய்யப்பட்டவையே என்ற பொருளை குறிக்கும் அனுஜ்ஞாத எனும் சொல் முக்கியமானதாகும். பகவானின் குறிப்பிட்ட லீலைகள் அவரது பௌதீக அல்லது புறச்சக்தியிலிருந்து தோன்றியவை அல்ல, அவரது அந்தரங்க சக்தியிலிருந்து தோன்றியவையாகும். எனவே இத்தகைய ஒரு லீலை நித்தியமானது என்பதால் யாதவர்களும் போஜர்களும் குடிபோதையினால்
சாதாரண ஒரு சகோதர யுத்தத்தில் மரணமடைந்தனர் என்று ஒருவர் முடிவு செய்யக்கூடாது. இவற்றை மந்திர வித்தைகள் என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஏற்கனவே விவரிக்கப்பட்டுள்ளது போல பகவானோட பக்தர்களுக்கும் மரணம் உண்டு. ஆனால் அந்த மரணம் பகவானால் ஏற்படுத்தப்படுகின்றது. ஆனால் பக்தர் அல்லாதவர்களுடைய மரணம் இயற்கை சட்டத்தால், அதாவது மகாமாயினால் ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் நம்மளுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும். அப்ப அந்தரங்க சக்தி அப்படின்னா பகவானுடைய லீலைகள் எல்லாமே அந்தரங்க சக்தி. யோகமாயா சமாவிருதக மூடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம் அப்படிங்கிறார். அப்போ பகவான் வந்து தன்னை அந்தரங்க சக்தியினால் மூடிக்கொள்கிறார். தன்னை அந்தரங்க சக்தியின் மூலமாக பலவிதமாக உருக்களை மாற்றிக்கொள்கின்றார். அவர் வந்து ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணராக இருந்தாலும் இந்திராரி வியாக்குளம் லோகம் மிருதியந்தி யுகே யுகேன்னு தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப அவருக்கும் அவரது சக்திகள், அவரிடம் வருகின்ற வெவ்வேறு உருவங்களும் வேறுபட்டவை இல்லை. இப்ப நரசிம்மர், பலராமர், அனிருத்தர், சங்கர்ஷனர், இவங்க எல்லாருமே பகவானுடைய அம்சம்தான். அப்போ ஒரு விளக்கிலிருந்து பல விளக்குகள் ஏற்றப்பட்டாலும் அந்த தீபத்தோட ஒளி ஒரே மாதிரி தான் இருக்கும். அது போல பகவானிலிருந்து பல அம்சங்கள் பிரிந்தாலும் விபினாம்ச, சுவாம்ச, ஹம்ச, கலா அப்படின்னு பல சக்திகள் வந்து வேறு வேறுபட்ட சக்திகள் கொண்டிருந்தாலும் எல்லா சக்திகளும் அடங்கி இருந்தாலும் பகவான் பகவானாகவே இருக்கின்றார். பரமபுருஷ பகவானாகவே இருக்கிறார். அவர் வந்து உருமாறுறதுனால அவருக்கு சக்தி குறைஞ்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்ப அவரது லீலைகள் எல்லாமே அந்தரங்க சக்தினால. ஏன்னா பகவானால் நேரடியாக இயற்றப்படுகின்ற எல்லாமே பகவானுடைய அம்சமே தான். அப்ப நாம கூட பகவான்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறோம். ஆனா நாம வந்து பகவானோட விபீன அம்சங்கள், இடைத்தர சக்திகள். நாம வந்து அந்தரங்க சக்தியிலும் இருக்கலாம், வெளிப்புற சக்தியிலும் இருக்கலாம். நம்மளோட சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம மிஸ்யூஸ் பண்ணி இங்க ஜட உலகுக்குள்ள விழுந்துட்டோம். தவறான இடத்துல போய் நம்ம வந்து இப்ப சிக்கி இருக்கிறோம். ஆனா இங்கிருந்து மீண்டு போகணும் அப்படின்னா நாம பகவானுடைய அந்தரங்க சக்திக்குள்ள போகணும். மாயோட பிடிதான் வெளிப்புற சக்தி. நாமெல்லாம் இப்ப அந்த எல்லையில தான் இருக்கிறோம். இந்த எல்லையை தாண்டி நாம அந்தரங்க சக்தியில காலை வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் பகவானோட கண்ட்ரோல்ல மாறிடுவோம். ஆனா வெளிப்புறமா பார்த்தா நம்மளுக்கும் கஷ்டம் வரும். ஆனா அந்த கஷ்டங்கள் நாம தவறக்கூடாது என்பதற்காக பகவானால் அளிக்கப்படும் தண்டனைகள், மாயினால கிடையாது. இப்ப பக்தர்களே கூட முக்குணத்துல ஆட்கொள்ளப்படுறாங்க. சத்துகுணம், ரஜகுணம், தமோ குணம் மாறி மாறி ஆட்கொள்ளுது. ஏன்னா இந்த தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் திறந்திதேன்னு. அப்போ அந்த சில சமயங்கள் அவங்க கூட தவறிடுறாங்க. முய்யந்தி யத் சூரையக அப்படின்னு சொல்லி நாம முதல் ஸ்லோகத்துல பார்க்கலாம். அப்போ அந்த சமயத்துல வந்து நாம தவறினாலும் கூட பகவான் ஒரு அடி கொடுத்து நம்மள திருப்பி அந்த கோட்டுக்குள்ள இழுத்துறாரு. ஏன்னா அடிக்கடி நம்ம அந்த கோட்டை எல்லையை தாண்டி தாண்டி வெளிப்புற சக்திக்கு போயிடுறோம். அப்ப பகவான் தன் குழந்தையை தாய் எப்படி அடித்து திருத்துகிறாளோ அது போல பகவான் அப்பப்பா ஞாபகப்படுத்தி தன்னை மீண்டும் ஆட்கொள்கின்றார். அபிச்சே துராச்சாரே அப்படின்ற ஸ்லோகத்துல நாம பார்க்கலாம். சாதுர் ஏவச்ச மந்தவ்ய வேவசிதக அப்படின்னு. அப்ப பகவான் வந்து ஒரு பக்தரை வழி தவறி போனா கூட, சில சமயம் தவறுகள் செஞ்சு தன்னை விட்டு தாண்டி போனா கூட மறுபடியும் பிடிச்சி இழுத்துறாரு. ஒன்ஸ் நாம பகவானோட கைய பிடிச்சிட்டோம் அப்படின்னா எந்த நிலையிலும் நம்மள விடுறது கிடையாது. நாம தான் அடிக்கடி விட்டுட்டு சந்தையில பராக் பாக்குற குழந்தை மாதிரி, எப்படி ஒரு குழந்தை தாயோட கைய பிடிச்சிட்டே போகும். அந்த தாய் நல்லா பிடிச்சிருப்பா. ஆனாலும் தாயை கைய உதறிட்டு ஓடி போய் சந்தையில அதை மார்க்கெட்ல இல்ல எக்ஸிபிஷன்ல அது போய் நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கு ஓடிடும். அப்ப அந்த குழந்தைய வந்து அம்மா எப்படி தேடி கண்டுபிடிச்சு 2 அடி அடிச்சு மறுபடியும் தன்னோட அணைச்சுக்குவா. அது போல பகவான் எப்பவுமே நம்மளுக்கு பக்தர்களுக்கு அடி கொடுக்குறாரு அப்படின்னா அது நல்லதுக்காக தான். சோ ஆனா நிறைய பேர் வெளியிலயும் அடி வாங்குறாங்க. அவங்க எல்லாம் மாயசக்தியோட பிடியில் இருக்கிறதுனால அடி வாங்குறாங்க. அந்த அடி அவங்களுக்கு மறுபடியும் மறந்துடுறாங்க, மறுபடியும் அடி வாங்குறாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் எப்படின்னா அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேல போய் நாம முழுமையா பகவானோட கண்ட்ரோல்ல நம்மளையே நாம சரண்டர் பண்ணிடுறோம். இதுதான் பக்தர்களுக்கும் தூய பக்தர்களுக்கும் பக்தர் அல்லாதவர்களுக்கும் உடைய வித்தியாசம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தா நாம டிஸ்கஸ் பண்ணலாம்.